This video is sponsored by BuyMode mobile application. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள். பர்சனல் கேர், ஹோம் கேர், நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும். அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு. உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது 7 டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க. பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க. ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படி தெரியலை அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பல பேஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு எமர்ஜென்சி யாருக்காவது பணம் அனுப்பணும், அல்லது யாராவது உங்களுக்கு பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா வாங்குறதுக்கும் சரி அனுப்புனதுக்கும் சரி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஜிபே ப்ளே ஸ்டோரில் போய் ஜிபே கொடுத்தீங்கன்னா அதில் ஆப் வரும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு ஜிபே இன்ஸ்டாலேஷன் யூடியூப்பில் வீடியோ இருக்கும், அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம், சரிங்களா? ஜிபே நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஜிபே ஜிபே இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜு ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க, உங்கள் கையில் வந்து பணம் இல்லை, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஜிபே மூலமாக பே பண்ணிடலாம், சரிங்களா? அது எப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேன் கியூஆர் கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். உங்களுக்கு அந்த கடையில் கியூஆர் கோடு அந்த போர்டு கடையில் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் அப்படி இதில் ஷோ பண்ணிங்கன்னா போதும். இதை காமிச்சிங்கன்னா அது அப்படியே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும், நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதாக இருக்கா, இதே மாதிரி ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு கடையில் ஷோ ஆகும். அது ஜஸ்ட் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பேமெண்ட்டு உங்களுக்கு காமிக்கும். பேமெண்ட் நீங்கள் போட்டு உங்களுடைய ஜிபே பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆயிரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே காண்டாக்ட். உங்கள் ஃபோன் காண்டாக்டில் உள்ளவங்க ஜிபேயில் யாராவது இருக்காங்க அப்படின்னா, யாருக்காவது நீங்கள் பணம் அனுப்பணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நேம் ஜாஸ்மின் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் பேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து அனுப்ப போகிறீங்க அதை போட்டு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கீழே பேன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டு இந்த இடத்துல 6 நம்பர் வரும், அதை போட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு கீழே டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா பணம் உங்களுக்கு சென்ட் ஆகிடும், சரிங்களா? பேக் வந்துடுவோம். அதுக்கப்புறமா பே ஃபோன் நம்பர், நீங்கள் உங்களோட கான்டாக்டில் உள்ளவங்கள செலக்ட் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலாம், பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அவங்களோட மொபைல் நம்பர் தெரியுது அப்படின்னா மொபைலுங்க ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணால் போதும், சரியா? 6382620549 இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுடைய நம்பர் வந்துடும். பே காண்டாக்ட் இதை கிளிக் பண்ணி 63
83342669 கொடுத்தீங்களா? கொடுத்துட்டு அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அமௌண்ட்டு போட்டு சேம் தான். உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கொடுத்து கீழே டிக்கு மேலே பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்க, கீழே டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மணி சென்ட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிபே என் ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை, அதாவது அவங்க அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் மூலமாகவும் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த தேர்டு ஆப்ஷன். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் போய் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டு கேட்கும். அமௌண்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம். சரியா? இது பே வந்து யூபிஐ ஐடி நம்பர்னு இருக்கும். அதாவது ஜிபேயில் வந்து யூபிஐ ஐடின்னு ஒன்று இருக்கும். அதாவது மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, அதில் ஒரு யூபிஐ ஐடின்னு சொல்லி அவங்களுடைய ஆப்பில் இருக்கும். அது மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். ஃபோன் நம்பரும் தேவையில்லை, அக்கௌண்ட் நம்பரும் தேவையில்லை, கான்டாக்டு இதுவும் தேவையில்லை. இந்த 3 மெத்தடும் இல்லாமல் 4வது ஆப்ஷனாக யூபிஐ ஐடி இதாக இருக்குது. பார்த்தீங்களா? ஜிபேயில் யூபிஐ ஐடின்னு இருக்கும், இதாக இருக்கா? இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இப்போ அவங்களுடைய யூபிஐ ஐடின்னு தான் இருக்கா? இது பக்கத்தில் வச்சு கிளிக் பண்ணனா காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிவிட்டு அவங்கள வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்ததும் அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள அந்த யூபிஐ ஐடி நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். பே யூபிஐ ஐடி நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அவங்களுடைய யூபிஐ ஐடியை வாட்ஸ்அப்பில் வந்து இதில் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே பில்லு. பில் சம்மந்தமாக உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜோ எல்லாமே இருக்கும். சரிங்களா? ரீசார்ஜ் நீங்கள் பண்ணாலும் இதில் பண்ணிக்கலாம். ரீசார்ஜு, எலக்ட்ரிசிட்டி, டிடிஹெச் ரீசார்ஜு, ஃபாஸ்டேகு, அப்புறம் கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு, கேஸ் சிலிண்டர் புக்கிங், லேண்ட்லைன், போஸ்ட்பெய்டு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஜிபேவில் பண்ணிக்கலாம். சரியா? மொபைல் ரீசார்ஜ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். மொபைல் ரீசார்ஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் இதில் டைப் பண்ணலாம். எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் அந்த நம்பர் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் நம்பரை வரும். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ அந்த பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? 2GB இந்த மாதிரி இந்த பிளான் வேணும்னா அந்த பிளான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பேன்னு இருக்கா, ப்ளூ கலரில் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் மேலே பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு போட்டு கீழே டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிடும். உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். பில்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜு, எலக்ட்ரிசிட்டி, என்ன எலக்ட்ரிசிட்டி செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.